ஹலோ வியூவர்ஸ், ஒரு டேஸ்டியான விநாயகருக்கு உகந்த மோதகம் அப்படின்னா கொழக்கட்டைன்னு சொல்லலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொழக்கட்டை மாவு எல்லாரும் ஈஸியாக கிண்டிடுவீங்க. தேங்காய் பூரணமும் பண்ணிடலாம். ஆனால் கிண்ணம் பண்ணி எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுங்கிறது தெரியாது. அதுக்காக நம்ம எல்லாரும் கடையில் அச்சு வாங்குறோம் இல்லையா? அந்த அச்சு இல்லாமல் கையாலேயே எப்படி கிண்ணம் பண்ணி உள்ளுக்குள்ளே பூரணம் ஸ்டஃப் பண்ணி வைக்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் விநாயகருக்கு நைவேத்தியமாக பண்ணக்கூடிய கொழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், நான் பச்சரிசி ஊற வச்சு நல்லா 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி அடுப்பில் வச்சு மாவை நல்லா கிண்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், மாவு ஹார்டாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். இப்போ கொழக்கட்டைனாலே நம்ம கிண்ணம் பண்ணணும் இல்லையா? எல்லாரும் கொழக்கட்டைக்கு மாவு கிளறிடுவா, பூரணமும் பண்ணிடுவா. ஆனால் கிண்ணம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம கடையில் அச்சு கிடைக்கிறதான்னு பார்ப்போம் இல்லையா? அந்த அச்சை விட நம்ம கையாலே எப்படி கிண்ணம் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த மாதிரி மாவை நல்லா உருட்டின்றுங்கோ. உருட்டின்ட்டு ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெயோ தேங்காயோ வச்சுட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரால் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கோ. ப்ரெஸ் பண்ண இப்படி குழி இதுக்கு தெரியறதா? இது அப்படியே 2 கட்டை விரலால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழியை பெருசு பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிகிட்டே வந்தோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அழகாக கிண்ணமாக வந்துடும், சொப்பு மாதிரி வந்துடும். இந்த பாருங்க, நான் பண்ணுறது உங்களுக்கு தெரியறதா? இதை பார்த்தீங்கன்னா கிண்ணத்தில் அப்படியே எண்ணெயை ஊற்றிட்டு எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். இதுதான் கொழக்கட்டை கிண்ணம். இப்போ இந்த கொழக்கட்டை கிண்ணத்துக்கு இப்போ கொழக்கட்டை கிண்ணம் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே தேங்காய் பூரணம், தேங்காய், வெல்லம், ஏலக்காயெல்லாம் போட்டு பூரணம் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி எப்படி மூடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பொதுவாக கொழக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெயும் இன்னொரு கிண்ணத்தில் தண்ணியும் வச்சுட்டேன்னா உங்களுக்கு பண்ணும்போது கையில் ஒட்டிக்காமல் ஈசிக்காமல் உங்களுக்கு நல்லா வரும் கொழக்கட்டை. இந்த பாருங்கள், பூரணத்தை இதுக்குள்ளே வச்சுட்டு அந்த கிண்ணத்தில் தண்ணியை நல்லா கையை நல்லா அலமின்ட்டு இதை அப்படியே மூடிடணும். மூடிட்டு இந்த உள்ளங்கையில் வச்சுட்டுருணும். அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா உங்களுக்கு அழகாக மோதகம் கிடச்சிரும். இந்த பாருங்கள், இதனால் நீங்கள் கடையில் அச்சு வாங்கணுமோ, கொழக்கட்டை பண்ணணுமே, எப்படி பண்ணுறதுன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு ஈஸியாக கொழக்கட்டை பண்ண முடியும். நான் இதே மாதிரியே நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இதே மாதிரியே நான் கொழக்கட்டை பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேக வச்சு காமிக்கிறேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்க, எல்லா கொழக்கட்டையும் நம்ம பண்ணி வச்சுட்டோம். பூரணெல்லாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு, இட்லி தட்டில் வச்சாச்சு. இது ஒரு 12லேருந்து 14 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம ஸ்டீமில் வச்சுருவோம். குக்கானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க, 12 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ வெந்துடுத்தான்னு பார்க்கலாம் கொழக்கட்டை. இது பாருங்க, கையில் ஒட்டாமல் வருது பற்றியில, மேலே வேர்த்து எடுத்து. அவ்வளோதான், நம்மளுடைய எம்மையான கொழக்கட்டை ரெடியாக எடுத்து. கொழக்கட்டைனா ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொழக்கட்டை பண்ணலாம். வாரம் உங்கள் ஆற்றுல கொழக்கட்டை நீங்களே பண்ணுவீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.